ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் ஹனுமன் வந்த கதையை தான் பார்க்க போகிறோம். என்னங்க வீடியோவோட தலைப்பை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டீங்களா? பயப்படாதீங்க. மகாபாரத இதிகாசத்திலும் ஹனுமர் தோன்றியுள்ளார். ராமாயணத்தில் அவருடைய அதிமுக்கிய பங்கை யாரும் மறந்திருக்க மாட்டோம். ஆனால் மகாபாரதத்தில் 2 இடத்தில் ஹனுமன் வருவது நம்மில் வெகு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். ஹனுமர் சிரஞ்சீவிகளில் ஒருவர் என்பது நன்கு அறியப்பட்ட ஒரு செய்தி. சிரஞ்சீவிகள் என்பவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள். ஹனுமனும் சிரஞ்சீவிகளில் ஒருவர். அவரும் சாகா வரத்தை பெற்றிருக்கிறார். அதனால்தான் மகாபாரதத்திலும் கூட ஹனுமர் குறிப்பிடப்பட்டுள்ளார். ஹனுமனுக்கும் பீமாவுக்கும் வாயுதான் தந்தை என்பதால் இருவரும் அண்ணன் தம்பியாக கருதப்பட்டனர். அதனால் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது பீமாவை சந்திக்க மகாபாரதத்தில் முதன்முறை ஹனுமர் தோன்றுவார். குருஷேத்திர போர் முழுவதும் அர்ஜுனனின் தேரை காக்க அர்ஜுனனின் கொடியில் ஹனுமர் இருந்தார். இது அவர் மகாபாரதத்தில் தோன்றுவது 2வது முறையாகும். அதிர்ச்சியாக உள்ளதா? மகாபாரதத்தில் ஹனுமரின் பாத்திர படைப்பை பற்றி இன்னும் விவரமாக தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது தனக்கு சுகந்திகா மலர்கள் வேண்டும் என ஒருமுறை பீமனிடம் திரௌபதி கேட்டாலாம். போகும் வழியில் ஒரு பெரிய குரங்கு படுத்துக்கொண்டு ஓய்வெடுப்பதை பீமன் பார்த்தான். இதனை பார்த்து எரிச்சலடைந்த பீமன் பாதையை விடும்படி அந்த குரங்கை கேட்டானாம். ஆனால் அந்த குரங்கோ தனக்கு மிகவும் வயசாகிவிட்டது என்றும் உதவி இல்லாமல் தன்னால் தனியாக நகர முடியாது என்றும் கூறியது. அதனால் பீமன் தொடர்ந்து செல்ல வேண்டுமானால் குரங்கின் வாளை நகர்த்திவிட்டு தான் செல்ல வேண்டும். அந்த குரங்கினால் எரிச்சலடைந்த பீமன் அந்த வாளை தன் தண்டாயுதத்தால் நகர்த்த முயற்சித்தான். ஆனால் அது ஒரு பொட்டு கூட அசையவில்லை. நீண்ட நேரம் கடுமையாக முயற்சித்த பின்னர் இது சாதாரண குரங்கல்ல என பீமன் உணர்ந்தான். தன் முயற்சியை கைவிட்ட பீமன் அந்த குரங்கிடம் மன்னிப்பு கோரினான். அதன்பின் தன்னுடைய சுயரூபத்தில் வந்த ஹனுமர் பீமனுக்கு அருள் வழங்கினாராம். மகாபாரதத்தில் மற்றொரு நிகழ்வில் சாதாரண குரங்கின் தோற்றத்தில் ராமேஸ்வரத்தில் அர்ஜுனனை சந்தித்தார் ஹனுமர். இலங்கையை அடைவதற்கு ராமர் எழுப்பிய பாலத்தை பார்த்த அர்ஜுனன் இந்த பாலத்தை கட்டுவதற்கு குரங்குகளின் உதவியை ராமர் எதற்கு நாடினார் என்று வியந்தான். அது மட்டுமின்றி அதுவே அந்த இடத்தில் தான் இருந்தால் தன் அம்புகளாலேயே இந்த பாலத்தை தனியாளாக எழுப்பியிருப்பேன் என்றும் கூறினான். அம்புகளால் பாலத்தை எழுப்பினால் அது போதுமானதாக இருக்காது என்றும் ஒரு ஆளின் எடையை கூட தாங்காது என்றும் குரங்கு வடிவத்தில் இருந்த ஹனுமர் அர்ஜுனனை விமர்சித்தார். இதனை சவாலாக எடுத்துக்கொண்டான் அர்ஜுனன். ஒருவேளை தான் கட்டிய பாலம் போதிய எடையை தாங்க முடியாமல் போனால் தீயில் குதித்து விடுவதாக அர்ஜுனன் சபதம் எடுத்தான். அதனால் தன் அம்புகளால் அர்ஜுனன் ஒரு பாலத்தை கட்டினான். அதன் மீது ஹனுமர் காலை வைத்ததுமே அந்த பாலம் இடிந்து விட்டதாம். குழப்பமடைந்த அர்ஜுனன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தான். அப்போது அவன் முன் தோன்றிய கிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக ஸ்பரிசத்தால் அந்த பாலத்தை மீண்டும் எழுப்பினார். இப்போது அதன் மீது ஹனுமரை மீண்டும் நிற்கச் சொன்னார். இந்த முறை பாலம் உடையவில்லை. அதனால் தன் அசல் தோற்றத்திற்கு வந்த ஹனுமர் போரின் போது அர்ஜுனனுக்கு உதவுவதாக வாக்களித்தார். அதனால் குருஷேத்திர போர் தொடங்கிய போது அர்ஜுனனின் தேரில் உள்ள கொடியில் போர் முடியும் வரை தங்கியிருந்தாராம். குருஷேத்திர போரின் கடைசி நாளின் போது முதலில் தேரை விட்டு வெளியே வருமாறு அர்ஜுனனை கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டார். அர்ஜுனன் வெளியே வந்தவுடன் கடைசி வரை உடன் இருந்ததற்காக ஹனுமருக்கு நன்றி தெரிவித்தார் கிருஷ்ணர். அதற்கு தலை வணங்கிய ஹனுமர் தேரை விட்டு சென்றார். ஹனுமர் சென்ற அடுத்த நொடி அந்த தேர் தீப்பிடித்து கொண்டது. இதை பார்த்த அர்ஜுனனுக்கோ ஆச்சரியமாக இருந்தது. ஹனுமர் மட்டும் தேரை காக்காமல் இருந்திருந்தால் வானளாவிய ஆயுதங்களால் அந்த தேர் எப்போதோ எரிந்திருக்கும் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினாராம். ஹனுமர் ராமாயணத்தில் மட்டும் மைய பாத்திரமாக விளங்காமல் மகாபாரதத்திலும் கூட முக்கிய பாத்திரத்தை வகித்துள்ளார் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற சுவாரஸ்யமான வேறு தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.